நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதிகாரம் உங்களை நோக்கி தேடி வரக்கூடிய இது தேர்தல் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். (2019) நாடாளுமன்ற தேர்தலுக்கான முக்கிய செய்திகள் என்ன இப்போது இருக்கிறது என்று பார்க்கலாம். 2019 மக்களவை தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில ஒரு அணியும் திமுக தலைமையில மற்றொரு அணியும் அமைக்கின்றன. டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்டவை எந்த கட்சியுடனும் கூட்டணி சேரவில்லை. கமல் அதிமுக எதிர்ப்பு பாலிடிக்ஸ் ட்விட்டர்ல ஆரம்பிச்சு இப்ப திமுக எதிர்ப்பு பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சூழலில் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சில கட்சிகளுடன் கூட்டணி குறித்து பேசிட்டு இருக்கிறாரு. பாமக பாஜகவோட அமைச்சிருக்கிற கூட்டணி மதச்சார்பின்மையை கட்டி காப்பாத்தும்னு ஓபிஎஸ் இபிஎஸ் கூட்டாக சபதம். விட்டா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப கூட ஸ்டாலின் கூட்டணிக்கு கூப்பிடுவார். அமைச்சர் ஜெயக்குமார் நக்கல் பேட்டி. மோடியே மீண்டும் பிரதமராவார், அந்தர் பல்டி அடித்த மக்களவை சபாநாயகர் தம்பிதுரை. தேமுதிக ஆதரவு இல்லாமல் யாராலும் ஆட்சி அமைக்க முடியாது. விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் அதிரடி பேச்சு. பாஜகவுடனான கூட்டணி தற்காலிகமானதுதான், புது விளக்கம் அளிக்கும் அன்வர் ராஜா. பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கண்ணியமிக்க காங்கிரஸ் பாரம்பரியத்தை உடைத்து விட்டாரா ஜி.கே. வாசன்? தமிழ் மாநில காங்கிரசுடன் கூட்டணி கணக்குகள் பற்றிய தொகுப்பு. நாங்க சொல்றவர் தான் அடுத்த பிரதமர், அடிச்சு சொல்லும் மு.க. ஸ்டாலின். முதல்ல நாம இன்னைக்கு பார்க்க போற பகுதி பாலிடிக்ஸ் பேசலாமா. தமிழகத்துல இன்னைக்கு மிக முக்கியமான எதிர்பார்ப்பா இருப்பது தேமுதிக எந்த கூட்டணியோட போகும் அப்படிங்கிறது தான். அதாவது இதுவரைக்கும் ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் யாரையுமே விமர்சிக்காம மிகப்பெரிய ஒரு மௌனத்தோடையே தேமுதிக இருந்து வந்ததுன்னு சொல்லலாம். ஒரு ஆளுநரை எதிர்த்து ஒரு முற்றுகை போராட்டம், காவிரிக்காக ஒரு சில போராட்டங்கள்னு சில போராட்டங்களுமே, அதுவும் விஜயகாந்த் உடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் தான் அந்த போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்தாங்க. இந்த சூழ்நிலையில தேர்தல் வந்தா மட்டும் தேமுதிக மிகப்பெரிய அளவுல அரசியல் தளத்துல முன்னாடி இருக்கிறதும் அவங்கள நோக்கி எல்லா கட்சிகளும் போறதும் அப்படிங்கிறது ஒவ்வொரு முறையுமே இதே மாதிரியே தான். தேமுதிக ஒரு பேரத்தை தன் கட்சிக்கு ஏதோ பெரிய வலிமை இருக்கிறத ஒவ்வொரு முறையும் காமிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த நிலை தான் இப்பயும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முதல்ல தேமுதிகவோட நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படின்னு பாஜக தரப்புல சொல்லப்பட்டது. இன்னொரு பக்கம் அதிமுக தரப்புலையும் அதே மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துறதா வைத்திலிங்கமே சொன்னாரு, நாங்க தேமுதிக கூட பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சுதீஷும் தேமுதிகவில இருந்து நாங்க தேசிய கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்துறோம், கடந்த முறை கேட்ட 14 இடங்களையே இந்த முறை கேட்கிறோம் அப்படின்லாம் சொல்லப்பட்ட சூழ்நிலையில தான் பியூஷ் கோயல் மத்திய அமைச்சர் விஜயகாந்துடைய உடல்நலம் விசாரிப்பதற்காக போய் அவரை சந்திச்சதா சொல்லப்பட்டது. அவர் வெளியில அப்படியான ஒரு பேட்டியை தான் கொடுத்தாரு. இந்த இடத்துல கடந்த முறை அவங்க பாஜக கூட்டணியில தான் தேமுதிக போட்டியிட்டுச்சு. அதுல 14 இடங்கள்ல மிகப்பெரிய அளவுல அதிக கூட்டணி இடங்களை பெற்ற கட்சியாகவும் தேமுதிக இருந்தது. ஆனால் பாஜக ஒரு இடத்துலையும் பாமக ஒரு இடத்துலையும் அந்த கூட்டணியில வெற்றி பெற்ற போது கூட தேமுதிக ஒரு வெற்றியும் பெறலங்கிறதும் இந்த இடத்துல கவனிக்கணும். ஆனால் சூறாவளியா பிரச்சாரம் பண்ண இடத்துல பிரேமலதா விஜயகாந்த் பிரதமர் மோடிக்காக அன்னைக்கு வேட்பாளரா இருந்த மோடிக்கு அவர் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணாரு. விஜயகாந்தும் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணாரு. இந்த சூழ்நிலையில தான் தற்பொழுது பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்த திருநாவுக்கரசர் போய் சந்திச்சாரு. அடுத்ததாக ரஜினிகாந்த் போய் உடல்நலம் விசாரிக்கிறதுக்காக விஜயகாந்த் சந்திச்சுட்டு வெளியில பேட்டியில இது நட்பு ரீதியான சந்திப்பு, அரசியலே இதுல பேசல அப்படின்னு சொன்ன அடுத்த சில மணி நேரத்திலேயே ஸ்டாலின் போய் விஜயகாந்த் சந்திச்சாரு. விஜயகாந்த் சந்திச்ச அடுத்த நொடி அவர் வெளியில பேசினது, அதாவது மறைந்த முன்னாள் திமுக தலைவர் கருணாநிதியுடைய மறைவுக்கு
அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றிருந்த விஜயகாந்த் வந்து ஒரு ரொம்ப உருக்கமான ஒரு பேட்டியை வந்து வீடியோவில் பதிவு செஞ்சு அனுப்பியிருந்தாரு. அதை வந்து பார்த்தோன்னே எனக்கு மனசு ரொம்ப அது எனக்கு ரொம்ப உருக்கிருச்சு அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவிலேருந்து விமான நிலையத்தில் வந்து இறங்கின உடனே நேரடியாக வந்து திமுக தலைவர் கருணாநிதி, அது மறைந்த முன்னாள் திமுக தலைவர் கருணாநிதியுடைய நினைவு இடத்துக்கு தான் வந்து விஜயகாந்த் போனாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது அந்த அடிப்படையில் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நான் விஜயகாந்தை பார்க்க வந்தேன், அரசியல் எதுவும் பேசலை அப்படின்னு தான் ஸ்டாலினும் சொன்னார். என்ன சொன்னாருங்கிறத பார்க்கலாம். அரசியல் பேசுவதற்காக நான் வரல, உடல்நலத்தை பற்றி விசாரிப்பதற்காக ஒரு மனிதாபிமான உணர்வோடு நான் அவரை சந்தித்தேனே தவிர நீங்கள் எதிர்பார்ப்பதை போல அந்த சந்திப்பு இல்லை. உங்களுடைய நல்ல எண்ணத்திற்கு என்னுடைய பாராட்டுக்கள், நன்றி. அவர் பேசிட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே பிரேமலதா விஜயகாந்த் வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சாங்க. அப்போது அவங்க சொன்னாங்க, விரைவில் அதாவது ஒரு வாரத்தில் நாங்கள் கூட்டணி முடிவை அறிவிப்போம், எங்கள் கட்சிக்குன்னு ஒரு வலிமை இருக்கு, எங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, நாங்கள் தேர்தலுக்காக எப்படி கூட்டணி அமைக்க போறோங்கிற ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நாங்கள் வகுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கிறதையும் பார்க்கலாம். இழுபறின்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா, நல்லா புரிஞ்சுக்கங்க. இது வந்து யூஸ் பண்ற வேர்டு அந்த மாதிரி எந்த இழுபறியும் இல்ல. எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, எங்களுடைய வலிமை, எங்களுடைய பலம் என்னன்றது தேமுதிகக்கு தெரியும். அந்த வலிமை என்ன அப்படிங்கிறது நாங்க யோசிச்சு நல்ல முடிவா எடுக்கிறோன்றதுக்காக நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம், அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் கிடையாது. ஸ்டாலின் வந்துட்டு போன சில மணி நேரத்திலேயே பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் வந்து தேமுதிக எங்க கூட்டணியில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி விரைவில் வந்து நாங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம், அதை அறிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்றைக்கு காலையில கூட அதிமுக சார்பில் அமைச்சர் விஜயபாஸ்கரும் அதே கருத்தை வந்து முன்வைச்சாரு. தேமுதிக எங்க கூட்டணியில தான் இடம்பெறும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய விருப்பங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த இடத்துல மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் வந்து தேமுதிக இவ்வளவு முரண்டு பிடிக்கணும்? அதாவது கடுமையாக ஆளும் கட்சியை விமர்சித்த ராமதாசும் அன்புமணி ராமதாசும் வந்து கூட்டணிக்குள்ள மிக எளிமையாக எடப்பாடி வந்து கொண்டு வந்துட்டாரு. ஆனா ஏன் தேமுதிகவை கொண்டு வர முடியல அப்படிங்கிறதுக்கு காரணமா பாத்தீங்கன்னா, வெறும் 40 நாடாளுமன்ற தொகுதியில இடஒதுக்கீடு, அவங்களுக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்கறதுங்கிற பிரச்சனை மட்டும் இது இல்லை. அதை தாண்டி 21 சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்ததுன்னா அதுல யாரு கூட அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் இருந்த மிக முக்கியமான ஒரு கேள்வி. பாமக வந்து இடைத்தேர்தலில் போட்டியிடுறங்கிற கொள்கையவே விட்டுட்டு அவங்க வந்து இந்த கூட்டணி உடன்பாடுல வந்து என்னன்னா அதிமுகவுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தேமுதிக வந்து இந்த 21 தொகுதியில திருவாரூர் நீங்களா 20 தொகுதியில வந்து எங்களுக்கும் தொகுதிகளை கொடுங்க அப்படின்னு அதிமுக கிட்ட கேக்குது. அதிமுகவுடைய கோட்டைகள் அதெல்லாமே அதிமுக வெற்றி பெற்ற இடங்கள், அந்த இடத்த வந்து அதிமுக கொடுக்குமா தேமுதிகவுக்குங்கிறது தான் இழுபறியா இருக்குன்னு அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் சொல்றாங்க. அந்த பேட்டியை கூட பார்க்கலாம். நான் என்ன யூகிக்கிறேன் என்றால், 21 சட்டமன்ற தொகுதிகளிலே பாமகவும் கணிசமான தொகுதிகளிலே கணிசமான ஓட்டு வாங்கி இருந்தது, தேமுதிக 8 தொகுதிகளிலே கணிசமான ஓட்டு வாங்கி இருந்தது. அப்படி இருக்கும்போது பாமக 21 சட்டமன்ற தொகுதிகளில் எதுவுமே வேண்டாம் என்று சொல்லிவிட்டது. ஆனால் தேமுதிக கண்டிப்பாக அந்த 8 சட்டமன்ற தொகுதிகள் கேட்கும், அல்லது அதற்கு குறைவாக 3ஓ 4ஓ கேட்கும். இதை வந்து அதிமுகவால் கொடுக்க முடியாது. காரணம், 20 தொகுதிகளிலே அவர்கள் வெற்றி பெற்றார்கள். திமுகவால் கொடுக்க முடியும், ஏனென்றால் அவர்கள் 20 தொகுதிகளிலே இல்லை. ஆக வெறுமனே ஒரு பாராளுமன்ற தொகுதி பங்கீட்டுக்காக நடந்த சந்திப்பாகவோ அல்லது அதற்கான ஒரு ஏற்பாடாகவோ நான் பார்க்கவில்லை. எது எப்படி இருந்தாலும் அடுத்ததாக அதாவது வந்து கேப்டனை யாருடைய கூட்டணிக்குள்ள வரப்போறாங்க, அதாவது வந்து எடப்பாடி தன்னுடைய கூட்டணிக்குள்ள கொண்டு வர போறாரா அல்லது ஸ்டாலின் தன்னுடைய கூட்டணிக்குள்ள கொண்டு வர போறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் நாம பார்க்கணும். அடுத்ததா நாம பார்க்க போறது வந்து அரசியல் கணக்கு. இதுவரைக்கும் 2019 நாடாளுமன்ற தொகுதி இதுவரைக்கும் உறுதி செய்யப்பட்டு ஒவ்வொரு கூட்டணியில எந்தெந்த கூட்டணியில என்னென்ன கட்சிகளுக்கு எவ்வளவு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்க போறோம். திமுக தலைமையிலான கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரி, தமிழகம் உட்பட காங்கிரஸ்க்கு வந்து 10 தொகுதிகள் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு வந்து 1 தொகுதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க திமுக தலைமையிலான கூட்டணியில.
விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து 3 தொகுதியை கேட்கிறதாவும், மதிமுக மற்றும் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளோட தொடர்ந்து வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை திமுக வந்து இதுவரைக்கும் தோழமை கட்சிகளா இருந்ததை இப்பதான் அவங்கள வந்து கூட்டணி கட்சிகளா அங்கீகரிக்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கு. விசிகாவுடைய அந்த முடிவுக்கு என்னன்னு இதுவரைக்கும் பதில் வரல 3 இடங்கள் கேட்டதற்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா தேமுதிகவோட மறைமுக பேச்சுவார்த்தை நடத்துதா அப்படிங்கிறது நேற்றைய ஸ்டாலின் விஜயகாந்துடைய அந்த சந்திப்பு வந்து கண்டிப்பா அப்படியான ஒரு கேள்வியை எழுப்புது. அடுத்து அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு பார்த்தா பாமகவுக்கு வந்து 7 தொகுதிகளை வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சட்டமன்ற இடைத்தேர்தல் வரப்போற 21 தொகுதிகளுக்கும் வந்து பாமக வந்து அவங்க ஆதரவையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. பாஜகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அதிமுக தலைமையிலான கூட்டணியில. புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் வந்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவதா தகவல் வருகிறது. ஆனா இன்னும் தொகுதிகள் அவங்களுக்கெல்லாம் ஒதுக்கப்படலை அப்படிங்கிறத தாண்டி புதிய தமிழகத்துடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் இன்றைக்கு வந்து தாங்கள் கேட்கக்கூடிய எந்த தொகுதியோ அதே தொகுதியை வேறொரு கட்சி கேட்டதுன்னா நாம வந்து இந்த கூட்டணியை விட்டு வெளியில வர அளவுக்கு கூட பேசினதா தகவல் வந்திருக்குது. தேமுதிகவோட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க. இன்னும் வந்து அது சுமூகமா ஒரு வாரத்துலன்னு பிரேமலதா சொல்றதா இல்லது அதிமுக சொல்ற விரைவிலாங்கிறத நாம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். அவங்க எத்தனை இடங்கள் அவர்களுக்கு கொடுக்கறாங்க அப்படிங்கிறத. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து 38 இடங்களில் தனித்து போட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தமிழகம், புதுச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதியில அது என்ன 38 இடங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அடுத்ததா இன்னைக்கு தேமுதிக வந்து மிகப்பெரிய அளவுல வந்து 2 கட்சிகள்கிட்டையுமே பெரிய ஒரு ஆதரவு இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கே. தேமுதிகவுடைய வாக்கு வங்கி அப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து நாம பார்க்கலாம். அதாவது 2006 சட்டமன்ற தேர்தலில் அவங்களுடைய வாக்கு சதவிகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.4% வந்து அவங்க வாக்கு எடுத்திருக்கிறாங்க. அதில் வந்து வெற்றி பெற்ற தொகுதி வந்து ஒரே ஒரு தொகுதியில் தான் அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அனைத்து தொகுதிகள்லையும் அப்போ போட்டியிட்டு ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 2009 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுடைய வாக்கு சதவிகிதம் வந்து 10%, அவங்க வந்து 10.3% பெற்றிருந்தாலும் அவங்க அனைத்து தொகுதிகள்லையுமே வந்து அவங்க வெற்றி பெறலை அப்படிங்கிறது தான் அந்த ஆண்டு 2009 நாடாளுமன்ற தேர்தலுடைய அவங்களுடைய நிலவரம், வாக்கு சதவிகித நிலவரமா இருக்கு. 2011 சட்டமன்ற தேர்தலை எடுத்துக்கிட்டோம்னா வாக்கு சதவிகிதமா அவங்க 7.88% வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 41 தொகுதிகளை போட்டியிட்டு 29 தொகுதிகளில் வெற்றி பெற்று 2வது பெரிய கட்சியா வந்தாங்க. அதிமுகவோட கூட்டணி அமைச்சு எதிர்கட்சியா வந்து ஜெயலலிதா முதல்வராகவும் இவர் எதிர்கட்சி தலைவராகவும் போய் சட்டமன்றத்தில் அமர்ந்தார் விஜயகாந்த். அடுத்து 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா தேமுதிக போட்டியிட்டு வாக்கு சதவிகிதம் வந்து 5.1% அவங்க வெற்றி பெற்றது வந்து ஒரு தொகுதியில கூட அவங்க வெற்றி பெறல. ஆனால் வாக்கு வந்து 5.1% வாங்கினாங்க. 14 இடங்கள் அவங்களுக்காக ஒதுக்கப்பட்டது. 2016 சட்டமன்ற தேர்தலில் வாக்கு சதவிகிதம் 2.4% தேமுதிகவுக்கு குறைஞ்சிருச்சு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சட்டமன்றத்தில் 104 மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணியோட சேர்ந்து 104 இடங்களில் வந்து அவங்க போட்டியிட்டு ஒரு தொகுதியை கூட அவங்க வெற்றி பெறலாம். தேர்தல் குறித்த அடிப்படை செய்திகள், அதாவது முக்கிய தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக சுதர்ஷனா அதனை உங்களுக்காக வழங்குகிறார். ஒரு 18 வயசு ஆயிடுச்சுனாலே நாம நிறைய உரிமைகளை எடுத்துப்போம். ஆனா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான உரிமை வாக்குரிமை. இந்த வாக்குரிமையை வச்சு நாம யாருக்கெல்லாம் வாக்கு செலுத்துறோம் அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். இந்த வாக்குரிமையை வச்சு நாம முதல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கிறோம். அடுத்ததா நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்களை நாம தேர்ந்தெடுக்கிறோம். அதற்கு அடுத்தபடியா உள்ளாட்சி தேர்தல் வரும்போது அதற்கான பிரதிநிதிகளை நாம தேர்ந்தெடுக்கிறோம். அடுத்ததா மத்திய அரசு எங்க சட்டம் இயற்றுவாங்கன்னா நாடாளுமன்றத்துல 2 அவைகள் இருக்கு, மக்களவை, மாநிலங்களவை. இதுல மக்களவைக்கு தான் நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க போறோம். மாநிலங்களவை உறுப்பினர்களை எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க. இதுல நாம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நாம பிரதமரை தேர்ந்தெடுக்கல, நாம எம்பிக்களுக்கு தான் ஓட்டு போடுறோம். எந்த கட்சிக்கு அதிக எம்பி வெற்றி பெறாங்களோ அந்த எம்பிக்கள்லாம் சேர்ந்து தான் பிரதமரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா அதிகபட்சமா எவ்வளவு உறுப்பினர்கள் மக்களவையில் இருப்பாங்கன்னா அரசியலமைப்பு சட்டப்படி 552 உறுப்பினர்கள் மக்களவைக்கு இருக்காங்க.
தற்போதைய நிலவரப்படி மொத்தம் 545 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதுல எல்லா மாநிலத்தில இருந்தும் 530 பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. யூனியன் பிரதேசத்துல இருந்து 13 பேர் தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்ததா குடியரசுத் தலைவர் 2 பேரை நியமனம் செய்வார். இந்த மொத்த தொகுதியில பட்டியல் இனத்தவருக்கும் பழங்குடியினருக்கும் இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. மொத்தமா 131 தொகுதிகள் SC STக்கு ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. இதுல பட்டியல் இனத்தவருக்கு 84 தொகுதிகள் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. பழங்குடியினருக்கு 47 தொகுதிகள் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. கடைசியா 95வது அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தம் பண்ணாங்க. இதுல 2020 வரைக்கும் இந்த இட ஒதுக்கீடு தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியா மொத்தமா எந்த கட்சி 272 தொகுதிகளில் வெற்றி பெறுதோ அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும். இதற்கு அடுத்ததா தமிழகத்துல மொத்தம் எவ்வளவு மக்களவை தொகுதிகள் இருக்குன்னு பார்க்கலாம். தமிழகத்துல மொத்தம் 39 மக்களவை தொகுதிகள் இருக்கு. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துல ஒரு தொகுதி இருக்கு. அடுத்ததா இதுல தமிழகத்துல பட்டியல் இனத்தவருக்கு மொத்தம் 7 தொகுதிகள் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. அந்த 7 தொகுதிகள்லாம் என்னன்னா ஸ்ரீபெரும்புதூர், சிதம்பரம், ராசிபுரம், பொள்ளாச்சி, பெரம்பலூர், நாகப்பட்டினம், அதுக்கப்புறம் தென்காசி. அடுத்ததா 2014 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிக தொகுதிகள் கொண்ட மாநிலம் எதுன்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம். மொத்தம் 80 தொகுதிகள் இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய அந்த அலகாபாத் தொகுதியை பிரதமர்களின் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம நாட்டில் இருந்த பாதி பிரதமர்கள் பல்வேறு விஷயங்கள்ல இந்த தொகுதியை சார்ந்து இருந்தாங்க. இதற்கு அடுத்தபடியா குறைந்த தொகுதிகள் உள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தோம்னா மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம்ல 3 மாநிலங்களையுமே தலா ஒரு மக்களவை தொகுதி தான் இருக்கு. நன்றி சுதர்ஷனா. சற்று முன் வந்த செய்தி ஏற்கனவே அதாவது டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 38 இடங்களில் போட்டியிட போறதாகவும் 2 இடம் யாருக்குங்கிற கேள்வி இருந்தது. அதில் ஒரு இடம் யாருக்குங்கிறது இப்போ தெரிஞ்சிருச்சு. SDPIக்கு அந்த ஒரு இடத்தை ஒதுக்கி இருக்கிறார். அதாவது மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற இடத்திலிருந்து சிறுபான்மையினர்கள் ஓட்டுகளை கவர தன்னுடைய கூட்டணியில முதலாவதாக SDPI கட்சிக்கு ஒரு இடம் ஒதுக்கி இருக்கிறார். இப்போ வட்டத்துக்கு வெளியே பகுதியில் நாம் அது குறித்து தான் பேச போறோம். அதிமுக ஒரு பக்கம் பரபரப்பா கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சு. திமுக ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை பரபரப்பா நடத்தின இடத்துல டிடிவி தினகரன் வந்து அமைதியாக இருந்துட்டு 38 இடங்கள்ல போட்டியிட போறதா சொன்னார். அது என்ன கணக்கு? 38 இடங்கள், மொத்தம் 40 நாடாளுமன்ற தொகுதி இருக்கே அப்படின்னா அந்த 2 இடங்கள் யாருக்கு கொடுக்க போறதா அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. கமலஹாசனும் எல்லா இடத்துலையும் தனித்து போட்டியிட போறேன்னு வேற அவரும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இந்த சூழ்நிலையில டிடிவி தினகரன் தனித்து போட்டியிடுறது அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு கருத்தை முன் வச்சார். அது என்ன அப்படின்னு பார்த்தா, மக்கள் கிட்ட இதுவரைக்கும் விமர்சனமே, அதாவது எந்த விமர்சனமும் வந்து மக்கள் வந்து அந்த கட்சி மேல வைக்க முடியாத கட்சிகளோட கூட்டணி. அப்படி பார்த்தா இதுவரைக்கும் தேர்தலில் நிற்காத கட்சியான தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் மீது பெரிய விமர்சனம் இல்லை அப்படின்னு நினைக்கிறதா? இல்ல இன்னொரு விஷயம் அவர் சொன்னாரு, அதாவது ஜெயலலிதாவை விமர்சிக்காத அப்படிங்கிற இடத்துல பார்க்கும் பொழுது கடந்த முறை வந்து ஜெயலலிதாவே விருப்பப்பட்டு கூப்பிட்டு தன்னுடைய கூட்டணியில சேர்த்துக்கிட்ட சமத்துவ மக்கள் கட்சி சரத்குமார சொல்றாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தது. மோடி எதிர்ப்புல சிறுபான்மை இந்த இவருடைய கூட்டணிக்கு வருவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருந்தது. இந்த தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்களின் போது தலித் முதல்வர்ல ஆரம்பிச்சு தலித் எம்எல்ஏக்கள் அதிக பேர் இருக்காங்க அந்த கூட்டணியில், அதாவது அந்த 18 பேர்ல அப்படிங்கிற பேச்செல்லாம் வரும்போது தலித் சமூகத்துக்கான தனி தொகுதி ஒதுக்கீட இவர் கூட்டணிக்குள்ள கொண்டு வருவாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுந்தது. அந்த இடத்துல இப்ப SDPI முதல் முறையா அவருடைய கூட்டணிக்குள்ள சேர்த்திருக்கிறாரு. இன்னும் யாரெல்லாம் இந்த கூட்டணிக்குள்ள வர போறாங்க அப்படிங்கிறதையும் நாம பொறுத்திருந்து பார்க்கணும். எப்படியும் 3வது அணி அப்படின்னு இப்ப ஒரு அணி உருவாகிட்டது ஒன்றாக தெரிகிறது. எது முதல் அணி, 2வது அணி, 3வது அணிங்கிறத வந்து மக்கள் தான் தேர்வு செய்ய போறாங்க. தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் எந்த அணி முதல் அணிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அடுத்ததாக காங்கிரஸ் பாரம்பரியமாக வந்த மூப்பனாரே தமிழ் மாநில காங்கிரஸ்னு தொடங்கி இருந்தாலும் தற்பொழுது GK வாசன் வந்து அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துறதா ஒரு தகவல் வருது. ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சிருக்கிற சூழ்நிலையில தமிழ் மாநில காங்கிரஸ் போய் பாஜக கூட்டணியிலையா அப்படிங்கிறது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக தவிர மற்ற எல்லா அரசியல் கட்சிகளுமே எல்லா கட்சிகளோடும் மாறி மாறி கூட்டணி அமைச்சவங்க தான். ஆனா எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒன்னு சேர முடியாத அளவுக்கு சில கட்சிகளுக்கு தான் ஒரு பாரம்பரியமான அரசியல் பிளாஷ்பேக் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கட்சி தான் தமாக. கட்சிக்கு பின்னால காங்கிரஸ்னு பேரை போட்டுக்கிற மாநில கட்சிகள் பாஜகவோட கூட்டணி அமைக்கிறதுக்கு என்னைக்குமே தயங்கியதில்லை. இதற்கு உதாரணமா திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து புதுச்சேரி NR காங்கிரஸ் வரை சொல்லலாம். ஆனா இந்த கட்சிகளுக்கும் மூப்பனாரோட தமாகவுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. மூப்பனார் கட்சி தொடங்கிய போது ரஜினி மூலம் கிடைத்த ஆதரவுதான் தமாகவை மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற வைத்தது.
1999வது வருஷம் வாஜ்பாய் அரசுக்கான நம்பிக்கை வாக்கெடுப்புல திமுகவின் கோரிக்கையை நிராகரித்து பாஜக கூட்டணிக்கு எதிராக வாக்களித்தது தமாக. காங்கிரஸ்ல இருந்து விலகினாலும் மூப்பனாரின் மதசார்பின்மை அரசியல் நிலைப்பாடு மாறிடவில்லை என காங்கிரஸ்காரர்களை சிலாகித்தனர். 2001ஆம் ஆண்டு மூப்பனார் மறைவுக்கு பின்னால தமாகவோட தலைவரானார் ஜி.கே. வாசன். 2002ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியோட தமாகவும் இணைக்கப்பட்டது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில தொண்டர்களை விட தலைவர்கள் அதிகம்னு எதிர்க்கட்சிகள் கிண்டல் அடிப்பாங்க. ஆனா வாசன் காங்கிரஸில் இருந்த வரைக்குமே தொண்டர்கள் மத்தியில் செல்வாக்குள்ள அசைக்க முடியாத தலைவராகத்தான் இருந்தாரு. 2014ஆம் ஆண்டு கட்சி மேலிடத்துடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாகத்தான் காங்கிரஸில் இருந்து ஜி.கே. வாசன் வெளியேறி தமாகவை மீண்டும் உருவாக்கினார். சில நாட்களுக்கு முன்னால அமித்ஷாவை சந்திச்சு கூட்டணி பேசியதாக வந்த செய்திக்கு வாசன் மறுப்பு சொல்லியிருந்தாரு. ஜி.கே. வாசன் தன்னோட அப்பாவை போல பாஜக எதிர்ப்பில் தெளிவா இருப்பாரா அல்லது அரசியல் நெருக்கடிகளால பாஜக அங்கம் வகிக்கும் கூட்டணிக்கு செல்வாரா என்பதுதான் அரசியல் அரங்கில் எழுந்துள்ள கேள்வி. நாளை இதே நேரம் மற்றும் ஒரு இது தேர்தல் நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.